சாப்பிடும்போது திரிதோஷமும் நீங்குன்றாங்க. அடுத்தது உடம்புல உள்ள மனசோர்வு நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசோர்வோட மனம் அலைப்பாயிறது குறையும் அப்படின்றாங்க. மற்ற மனம் அலைப்பாயும் போது மட்டுமே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் உண்டாகுது. ரத்தம்லாம் சூடாகுது, பிபி வருது, அதனால் பல பிரச்சனைகள் வருது இல்லையா. இந்த மனம் வந்து சாந்தம் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சைக்கலாஜிக்கலாகவும் பார்க்கலாம், சயின்டிஃபிக்காகவும் பார்க்கலாம். நம்ம உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னா மனம் நல்லா இருக்கணும் இல்லையா. இந்த கரை இலையில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதம் ஒரு முறையாவது இது நம்ம குடும்பத்தோடு உட்காந்து இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லது இல்லையா. இதை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி தான் எதில் சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிற வாழ்வியல் முறையும் இந்த சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதனால் வாழ்வியலோடு கடந்தது தான் இந்த தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம். இதோடு இணைந்து நம்ம இயற்கையோடு இணைந்து இந்த மருத்துவத்தோடு இணைந்து நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னா ஆரோக்கியமாய் வாழலாம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.